வணக்கம். நம்ம இந்த வீடியோல யூனிட் 5ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகங்கள் கொடுத்திருக்காங்க. இந்திய பொருளாதாரத்துக்கான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகங்கள்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பாய்வும். இந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் டாபிக். இது பாத்தீங்கன்னா குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1க்கெல்லாம் தான் இருக்கும். குரூப் 4க்கு இந்த டாபிக் கிடையாது. குரூப் 4க்கு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டு வளர்ச்சி நிர்வாகங்கள்ல கொஞ்சமா தான் இருக்கும். ஒரு 2-3 டாபிக் தான் கொடுத்திருப்பாங்க குரூப் 4க்கு. ஆனா குரூப் 2, குரூப் 1க்குலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, அரியலூர். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கின்றது? அரியலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை கொடுத்திருக்காங்க. இதுல கல்வி, வருமானம், இந்த ஊட்டச்சத்து நிலை கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை எடுத்துக்கிறாங்க. வருமானம் வராது, ஏன்னா குழந்தைகளுக்கு தானே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1, 3 மற்றும் 4. கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிணாமங்களை உள்ளடக்கியது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, உடல் நலம், கல்வி மற்றும் வருமானம். மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிணாமங்களை உள்ளடக்கியது. உடல் நலம், கல்வி மற்றும் வருமானம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல். மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன? பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை டேஸ் அடிப்படையாக கொண்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை டேஸ் அடிப்படையாக கொண்டது. சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக ஹெச்டியை கொண்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, கன்னியாகுமரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக ஹெச்டியை கொண்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, கன்னியாகுமரி. இது என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக கூடுதலான கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி திகழ என்ன காரணம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, கேரள மாநில நிகழ்வுகளின் தாக்கம். மிக கூடுதலான கல்வி அறிவு பெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி திகழ என்ன காரணம்? கேரள மாநில நிகழ்வுகளின் தாக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, வாழ்நாள். வாழ்நாள் அப்படிங்கிறது தான் வாழ்நாடுன்னு கொடுத்துட்டாங்க. மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, வாழ்நாள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. குறியீட்டின் பெயர், உருவாக்கப்பட்ட ஆண்டு. மனித மேம்பாட்டு குறியீடு 1990. பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு 1995. மனித வறுமை குறியீடு 1997. 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு 2000. மனித மேம்பாட்டு குறியீடு 1990. பாலின தொடர்பான மேம்பாட்டு குறியீடு 1995. மனித வறுமை குறியீடு 1997. 1000 ஆண்டு மேம்பாட்டு இலக்கு 2000. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1901. எந்த ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சில சாதியினர் சத்திரிய அந்தஸ்தினை கோரினர்? 1901. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது 2003. தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டானது 2003. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீடு கீழ்வருவனவற்றுள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஏ 1, 2 மற்றும் 3. என்னன்னா வாழ்நாள், வாழ்க்கை தரம், கல்வி தகுதி. இந்த நோயற்ற தன்மை வராது. மனித மேம்பாட்டு குறியீடு கீழ்வருவனவற்றுள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது? வாழ்நாள், வாழ்க்கை தரம், கல்வி தகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய்க. மொத்த கருவுறுதல் விகிதம் அளவிடும் முறைகள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. மொத்த கருவுறுதல் விகிதம் அளவிடும் முறைகள் பெண்களின் முழு இனப்பெருக்க காலத்திலும் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அரியலூர். மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிகவும் பின்தங்கியுள்ளது? அரியலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஸை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. மனித நல வாழ்வு. மனிதவள மேம்பாட்டு புள்ளியியல் அமர்த்தியா சென் குறிப்பிட்ட திறன்கள் அணுகுமுறையானது டேஸை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது. மனித நல வாழ்வு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு எதில் வளமானது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மனித வளம். தமிழ்நாடு எதில் வளமானது? மனித வளம். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மதுரை. இதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம் மனிதவள மேம்பாட்டுல அதிக லெவல்ல இருக்கு. ஆனா இந்த மதுரை இல்ல. இந்த 4 மாவட்டத்துல எந்த மாவட்டம் இல்லைங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டேஸ் மாவட்டம் அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இடம்பெறவில்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி மதுரை. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மனித வறுமை குறியீடு, ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு மற்றும் மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி மனித வறுமை குறியீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி தமிழ்நாடு. அதாவது அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகை. இதை நம்ம சரியா கவனிச்சு பார்க்கணும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அதிக சதவீத நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்ட மாநிலம் எது? இதுக்கு ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ அரியலூர். 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? அரியலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாட்டு குறியீடு 2017 படி டேஸ் மாவட்டம் முதலிடம் வகிக்கிறது? கன்னியாகுமரி. கேட்ட கொஸ்டினே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த மக்களின் திறமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 80.9%. தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் 80.9%. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 2003. தமிழக அரசு முதல் மனித வளர்ச்சி அறிக்கை வெளியிட்ட ஆண்டு 2003. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார குறியீட்டையும் அவற்றின் பங்களிப்பையும் சரியாக பொருத்தவும். ஃபர்ஸ்ட் 10ஆண்டு வளர்ச்சி விகிதம் 15.61. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு இது 996. குழந்தை பாலின விகிதம் அது பாத்தீங்கன்னா 0 to 6 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தை பாலின விகிதம் பாத்தீங்கன்னா 946.
நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதம் 48.40. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 4321. நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தல். தனிநபர் வருமானம் கணக்கிடப்படுவது தேசிய வருமானத்திலிருந்து மக்கள் தொகையை வகுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வியறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி கேரளா. பின்வரும் மாநிலங்களில் தேசிய சராசரியை விட கல்வியறிவு விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் எது? கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி கடலூர். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரியலூர் தான். இந்த இதுல வந்து அரியலூரே கொடுக்கல. ஆனா அரியலூருக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கடலூர், தருமபுரி, பெரம்பலூர், நாமக்கல்லாம் இருக்கு. இந்த குழந்தை பாலின விகிதம் குறைவான குழந்தை பாலின விகிதத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரியலூர், அப்புறம் கடலூர், தருமபுரி, பெரம்பலூர், நாமக்கல். இங்க அரியலூர் கொடுக்கல, அதனால இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம கடலூர் ஆன்சரை எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது? கடலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி தர்மபுரி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நீலகிரியும் ஆன்சரா கொடுத்திருப்பாங்க, தர்மபுரியும் கொடுத்திருப்பாங்க. ஆனா கரெக்டான ஆன்சர் தர்மபுரி தான். 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான பாலின விகிதம், குழந்தைகள் பாலின விகிதம்னா தான் அரியலூர். இதே ஜென்ரலா பாலின விகிதம் அப்படின்னா தர்மபுரி. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் குறைவான பாலின விகிதம் கொண்டுள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி தர்மபுரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு அறிக்கையின்படி இந்தியா டேஸ் தரப்பட்டியல் இடத்தில் உள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 131. 2020, அதாவது மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2020 படி இந்தியா டேஸ் தரப்பட்டியல் இடத்தில் உள்ளது 131வது இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று பின்வருவனவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, தமிழ்நாட்டில் சராசரி ஆயுட்காலம் உயர்ந்துள்ளதால் 60 வயதை கடந்தோர் கணிசமாக உயர்ந்துள்ளனர். காரணம், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஏ என்பதற்கு ஆர் சரியான விளக்கம் இல்லை. ரெண்டுமே சரிதான், ஆனா ஆர் வந்து ஏக்கு சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி தமிழ்நாடு பின்வரும் எதில் 3ஆம் இடத்தில் உள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ஆரோக்கிய குறியீடு. நிதி ஆயோக் 2018 அறிக்கையின்படி தமிழ்நாடு பின்வரும் எதில் 3ஆம் இடத்தில் உள்ளது? ஆரோக்கிய குறியீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 படி டேஸ் மாவட்டம் முதல் இடத்தில் உள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ கன்னியாகுமரி. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 படி டேஸ் மாவட்டம் முதல் இடத்தில் இருக்கின்றது கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை டேஸ் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். பன்முக ஏழ்மை குறியீட்டை அளவிடும் முறை டேஸ் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது. காரணம், கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் எந்த ஒரு குறிகாட்டி மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்தப்படுவதில்லை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி நுகர்வோர் விலை குறியீடு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வாழ்நாள் கால அளவு, கல்வி குறியீடு, தனிநபர் வருமானம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிட பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த நுகர்வோர் விலை குறியீடு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி பயன்படுத்துவதில்லைன்னு தான் கேட்டிருக்காங்க. நுகர்வோர் வேலை குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2017 to 18 ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ரூ 1,42,267.
2017-18ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் ரூ. 1,42,267. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்பு விகிதம் டேஸுக்கு ஓர் ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1000 மக்கள் தொகை. பிறப்பு விகிதம் டேஸுக்கு ஓர் ஆண்டில் நிகழும் நேரடி பிறப்புகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. 1000 மக்கள் தொகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம். இது சரி. ஐஎம்ஆர் அப்படிங்கிறது 1,00,000 கர்ப்பிணி தாய்மார்களின் பிரசவ இறப்பு விகிதம் கொடுத்திருக்காங்க. இது வந்து குழந்தைகளின் இறப்பு விகிதம். அதாவது பிறந்த குழந்தையில ஒரு 1 இயர்க்குள்ள 1000 குழந்தையில எத்தனை குழந்தை இறந்திருக்கு, அதாவது குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள 1000 குழந்தைகள எத்தனை குழந்தை இறந்திருக்கு அப்படிங்கறதா இந்த ஐஎம்ஆர். எம்எம்ஆர் அப்படிங்கிறது தான் இந்த கர்ப்பிணி தாய்மார்களின் இறப்பு விகிதம். இந்த ரெண்டையும் அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. அதனால 2, 3 தப்பு. ஐஎம்ஆர் அப்படிங்கிறது என்ன, இன்ஃபன்ட் மர்டாலிட்டி ரேஷியோ. எம்எம்ஆர் அப்படிங்கிறது என்னன்னா மெட்டர்னல் மர்டாலிட்டி ரேஷியோ. இந்த ரெண்டையும் அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டரில் வகிக்கும் மக்கள் தொகை அளவீடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியானதை கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பி, 1 மற்றும் 4 சரி. 2, 3 தப்பு, 1, 4 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, கன்னியாகுமரி. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பேஸ் பண்ணி குரூப் 4லயும் வரும். இந்த டாபிக் வந்து குரூப் 4ல இல்லை அப்படின்னு சொன்னதுனால நீங்க இது வந்து லேசா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மக்கள் தொகையும் பேஸ் பண்ணி தானே இருக்கு. இதெல்லாம் வந்து குரூப் 4லயும் கேட்பாங்க. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக அதிகமான கல்வி விகிதத்தை கொண்டுள்ளது. கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, மனித மேம்பாட்டு குறியீடு. சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு, கல்வி அறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, மனித மேம்பாட்டு குறியீடு. இந்த கொஸ்டினை தான் அப்படியே மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது. கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2021இல் அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு. நார்வே. 2021இல் அதிக மனித வளர்ச்சி குறியீட்டை கொண்ட நாடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, நார்வே. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக அல்லது கிராமப்புற பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு யாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 4.5%. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவில் ஊரக அல்லது கிராமப்புற பகுதியில் வசிக்கும் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் பங்கு யாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 4.5%. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14ஆம் ஆண்டின்படி பன்முக பரிணாம வறுமை குறியீடு டேஸ் மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, தர்மபுரி. தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அறிக்கை 2013-14ஆம் ஆண்டின்படி பன்முக பரிணாம வறுமை குறியீடு டேஸ் மாவட்டத்தில் முதன்மை அதிக குறியீடு பெற்று விளங்குகிறது. அதாவது எது வறுமையான மாவட்டம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் டி, தர்மபுரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2019இல் தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 5.62. 2019இல் தமிழ்நாட்டின் நல்ல ஆளுமை திறன் குறியீட்டின் அளவு என்ன. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, 5.62. எப்பயுமே வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து டிஜிட்டுக்கு அப்புறம் வர்றப்ப 62 அப்படின்னு படிக்க கூடாது, சிங்கிள் டிஜிட்டா தான் படிக்கணும். 5.62. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15ஆம் ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, நீலகிரி.
தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை அறிக்கை 2014-15 ஆண்டின்படி தமிழக மாநிலத்தில் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதன்மையாக விளங்கும் மாவட்டம் நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மனித மேம்பாட்டு அட்டவணை 2013-14 ஆண்டின்படி முதல் வரிசையில் மனித மேம்பாட்டில் உள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொலைந்து போன பெண்கள் என்பது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, அதிகப்படியான பெண்கள் இறப்பு விகிதத்தை அளவிடல். தொலைந்து போன பெண்கள் என்பது அதிகப்படியான பெண்கள் இறப்பு விகிதத்தை அளவிடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல பரிமாண வறுமை குறியீடு கீழுள்ள குறிகாட்டிகளில் எவற்றை உள்ளடக்கவில்லை? இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா கல்வி, சுகாதாரம், வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலை கொடுத்திருக்காங்க. இதுல வந்து சந்தை தான் வராது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, சந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், பல பரிமாண வறுமை குறியீட்டை உருவாக்கியது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, ஆக்ஸ்போர்ட் மனித மேம்பாட்டு முயற்சி. என்னன்னா ஆக்ஸ்போர்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். பல பரிணாம வறுமை குறியீட்டை உருவாக்கியது ஆக்ஸ்போர்ட் மனித மேம்பாட்டு முயற்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 தமிழ்நாட்டில் மொத்த எழுத்தறிவு விகிதாச்சாரம் டேஸ் இருந்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 80.33%. மேல பாத்தீங்கன்னா 80.9% கொடுத்திருந்தாங்க. இதுல 80.33% கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் புக்ல என்ன டேட்டா கொடுத்திருக்காங்களோ அதை வந்து நல்லா படிச்சுக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 கணக்கெடுப்பு கூற்றின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை நெருக்கம் டேஸ் இருந்தது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 555 நபர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல மக்கள் அடர்த்தி பாத்தீங்கன்னா 555 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீடு எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? இதுல கல்வி, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம், இடப்பெயர்ச்சி இல்லாமை கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் டி, 1, 2 மற்றும் 3. கல்வி, ஆயுட்காலம், வாழ்க்கை தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித வளர்ச்சி குறியீடானது டேஸ் அடிப்படையாக கொண்டது? ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்த தேசிய வருமானம், மேலே உள்ள அனைத்தும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, மேலே உள்ள அனைத்தும். இந்த மனிதவள மேம்பாடு அப்படின்னாவே இந்த கொஸ்டின் தான் மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், என்எஸ்டிபியின் விரிவாக்கம் யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி. நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். என்எஸ்டிபியின் விரிவாக்கம் யாது? நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், ஈரோடு, திருப்பூர், தூத்துக்குடி. அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்களை தெரிவு செய்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, 1, 2 மற்றும் 5 மட்டும். என்னன்னா கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி. இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா மனித வள மேம்பாட்டு குறியீட்டுல ஹையஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தைகள் பிறப்புக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க? 15. 2018 தமிழகத்தின் குழந்தை இறப்பு விகிதம் 15. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி, தர்மபுரி. இதுல பாத்தீங்கன்னா அரியலூர் கொடுத்திருக்காங்க. இதுதான் வரணும். இவங்களே கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி மாத்தி கொடுத்த மாதிரி இருக்கு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் அரியலூர். ஃபர்ஸ்ட் வந்து அரியலூர், அப்புறம் கடலூர், அப்புறம் தர்மபுரி, அப்புறம் பெரம்பலூர், அப்புறம் நாமக்கல். இந்த 5-6மே வந்து பாத்தீங்கன்னா வரும். ஆனா ஃபர்ஸ்ட் அரியலூர் தான். இந்த கொஸ்டின் என்னன்னு பாத்துக்குங்க நீங்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித வளர்ச்சி குறியீட்டின் குறியீடுகள் டேஸ் ஆகும்? வருமானம், கல்வி, தொழில்துறை, ஆரோக்கியம், உள்கட்டமைப்பு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1, 2, 4. என்னன்னா வருமானம், கல்வி, ஆரோக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு வீதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? இது எப்படின்னா குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்ததில் ஒரு வயதிற்குள் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. ஐஎம்ஆர் குழந்தை இறப்பு விகிதம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? குறிப்பிட்ட ஒரு ஆண்டில் 1000 குழந்தைகள் பிறந்ததில் ஒரு வயதிற்குள் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பின்வரும் பரிணாமங்களில் எவை பல பரிணாம வறுமை குறியீட்டில் பயன்படுத்தப்படுகிறது? சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரங்கள், வருமான நிலைகள் கொடுத்திருக்காங்க. இதுல வருமான நிலை வராது. இந்த மூணும் சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி 1, 2 மற்றும் 3 மட்டும். அதாவது பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டினே தான் ரிப்பீட்டடா மாத்தி மாத்தி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித வளர்ச்சி குறியீடு மனித வளர்ச்சியின் அடிப்படை பரிணாமங்களில் சராசரி சாதனையை அளவிடுகிறது. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, பிறக்கும் போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலத்தால் அளவிடப்படும் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை, ஆற்றல் தேவைகளால் அளவிடப்படும் உற்பத்தி திறன், இது வராது. வயது வந்தோருக்கான கல்வியறிவு விகிதத்தில் அளவிடப்படும் அறிவு, தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் அளவிடப்படும் கௌரவமான வாழ்க்கை தரம். என்னன்னா ஆயுட்காலம், கல்வி, வாழ்க்கை தரம் அப்படிங்கறதான் இதுல அப்படியே பெருசா கொடுத்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி 1, 3 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாடு குறியீட்டில் இல்லை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி. இது பாத்தீங்கன்னா இதுக்கு கன்னியாகுமரி தான் வரும். எப்படின்னா எந்த மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாதான் அந்த அரியலூர் வரணும். இது கொஸ்டின் கன்ஃபியூஸா கேட்ட மாதிரி இருக்கு. இந்த கொஸ்டினும் நீங்க பாத்துக்குங்க. 187வது கொஸ்டின், தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லை அப்படின்னா, ஏன்னா இதுல ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி தான் இருக்கும். குறியீட்டில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இது தமிழகத்தின் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டுல இருக்கிறது தான் அரியலூர், இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின் என்னன்னு பாத்துக்குங்க. நானே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி சென்னை. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் தொகை உள்ளது சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி நீலகிரி. 2017ஆம் ஆண்டு டேஸ் மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரி. இதுல தர்மபுரியும் கொடுத்திருக்காங்க, நீலகிரியும் கொடுத்திருக்காங்க. தர்மபுரி தான் வரணும். ஆனா இந்த கொஸ்டின்லாம் என்னன்னு நீங்க பாத்துக்குங்க. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டம் நீலகிரின்னு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ஆனா தர்மபுரி தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்துக்கொள்ளவில்லை? இதுல பாத்தீங்கன்னா பாலின விகிதம், இதுல உடல் நலம், கல்வி, வருமானம் இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த பாலின விகிதம் வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2021 to 22ஆம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு டேஸ் மற்றும் அதன் தரவரிசை டேஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 0.633 மற்றும் 132. 2021 மற்றும் 22ஆம் ஆண்டின் மனித முன்னேற்ற அறிக்கையின்படி இந்தியாவின் மனித முன்னேற்ற குறியீடு டேஸ் மற்றும் அதன் தரவரிசை டேஸ் ஆகும். 0.633 மற்றும் 132. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2020-21 நிலையான வளர்ச்சியில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் டேஸ் ஆகும். தரம் 2. இது 2வது ரேங்க். 2020-21 நிலையான வளர்ச்சியில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் டேஸ் ஆகும். தரம் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்வரும் மாவட்டங்களில் சிறார் பாலின விகிதம் மாநில சராசரியை விட குறைவாக உள்ளது. இதுல பொறுத்துக ஃபர்ஸ்ட் நாமக்கல் 914, கடலூர் 896, சேலம் 916, அரியலூர் 891. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ 2, 4, 1, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தின் ஒருங்கிணைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கீட்டில் சேர்க்கப்படாத மாறிலியை தேர்வு செய்க. இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, சரி செய்யப்பட்ட உண்மை மொத்த உள்நாட்டு தலா உற்பத்தி வாங்குதிறன் சமநிலை,
இழப்பு குறியீடு, ஆயுள் எதிர்பார்ப்பு குறியீடு, கல்வி அடைதல் குறியீடு. இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, மோசடி, அதாவது இழப்பு குறியீடு. இது வந்து என்ன சொல்றது, அந்த கேட்ட கொஸ்டின்லயே தான் இருக்கிறத வந்து அப்படியே மாத்தி மாத்தி தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் மாவட்டம். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, அரியலூர். தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழ் இருக்கும் மாவட்டம் அரியலூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துக. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒப்பீட்டளவில் குறைந்து வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி கேரளா, அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி ஹரியானா, வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி ராஜஸ்தான், பரஸ்பர மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித வளர்ச்சி பீகார். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தின் கனவு தமிழகத்தை டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை, அதை இவற்றை பாதிக்காமல். இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் பி, மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம். தமிழகத்தின் கனவு தமிழகத்தை டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் மாற்றுவதே எங்கள் பார்வை, அதை இவற்றை பாதிக்காமல், மகிழ்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. 2016 ஆண்டின் படி. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நார்வே, அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா, அப்புறம் சுவிட்சர்லாந்து, அதுக்கப்புறம் இந்தியா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ, 1, 4, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித வளர்ச்சி குறியீடு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆயுள் எதிர்பார்ப்பு, கல்வி, தனிநபர் வருமானம், பிறப்பு விகிதம். இதுல வந்து வராதது ஆப்ஷனல் டி, பிறப்பு வீதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்க. கன்னியாகுமரி, வேலூர், அரியலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி. குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்களை தெரிவு செய்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டி, 1, 4 மற்றும் 5. என்னன்னா கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், தூத்துக்குடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித வளர்ச்சி அறிக்கை 2010 பல பரிணாம வறுமை குறியீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிணாமங்கள் யாவை? ஆரோக்கியம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். மனித வளர்ச்சி அறிக்கை 2010 பல பரிணாம வறுமை குறியீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பரிணாமங்கள் யாவை? ஆரோக்கியம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2011 ஆண்டில் டேஸ் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதம் 91.75% உள்ள மாவட்டம் ஆகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி, கன்னியாகுமரி. 2011 ஆண்டில் டேஸ் மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதம் 91.75% உள்ள மாவட்டம் ஆகும் கன்னியாகுமரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றில் மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு எது? பிறக்கும் போது ஆயுட்காலம். இதுல செல்வம், இன்மகிழ், சமூக ஆதரவு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பிறக்கும் போது ஆயுட்காலம். பின்வருவனவற்றில் மனித வளர்ச்சி குறியீட்டின் அளவீடு எது? பிறக்கும் போது ஆயுட்காலம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் 5, அதாவது முன்னாடி யூனிட் 9 இருந்துச்சு, இப்ப யூனிட் 5லயே சேர்த்து கொடுத்திருக்காங்க இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகங்கள். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.